தமிழக பட்ஜெட்டில் ₹1 வரவு மற்றும் செலவினம் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழக அரசின் பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமாக ₹1 தமிழ்நாடு அரசுக்கு எப்படியெல்லாம் வருவாய் வருகின்றது, தமிழ்நாடு அரசு ₹1 எப்படியெல்லாம் செலவிடுகின்றது என்ற அந்த விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி ₹1 எவ்வாறு திரட்டப்படுகின்றது என்றால், மாநில அரசினுடைய சொந்த வரி வருவாய் மூலம் ₹45.6% என்ற அளவிலே மாநில அரசுக்கான வருவாய் கிடைக்கின்றது. கிட்டத்தட்ட சொந்த வரி வருவாய் மூலம் தன்னிடம் இருக்கக்கூடிய ₹100 ₹45.6 மாநில அரசு வரியின் மூலம் திரட்டுகின்றது. மேலும் பொது கடன் என்ற அடிப்படையில் மாநில அரசுக்கான வருவாயாக கடன்கள் மூலமாக ₹31.4 அளவு திரட்டப்படுகின்றது. மேலும் மாநிலத்தினுடைய சொந்த வரி அல்லாத வருவாய் மூலமாக 5.9% தொகை திரட்டப்படுகின்றது. மேலும் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வழங்கக்கூடிய வரிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பங்கு காசுகளாக 12% காசுகள் கிடைக்கின்றன. மேலும் மத்திய அரசிடமிருந்து பெறக்கூடிய உதவி மானியங்கள் மூலமாக கிட்டத்தட்ட ₹5 வரை கிடைக்கின்றது. கடன்களை வசூல் செய்வதன் மூலமாகவும் மூலதனங்களுக்காக செய்த செலவிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் மூலமாகவும் 0.2 என்ற அளவில் குறைந்தபட்ச வருமானம் கிடைக்கின்றது. எனவே ₹1 மாநில அரசிடம் கிடைக்கக்கூடிய அந்த தொகையிலே சொந்த வரியின் மூலமாக அதிகப்படியான தொகையும் பொது கடன்கள் மூலமாக திரட்டக்கூடிய தொகையும் அதிகமாக இருக்கின்றது. அதே நேரம் மாநில அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய ₹1 எவ்வாறு செலவிடுகின்றது என்றால், கிட்டத்தட்ட சம்பளத்துக்கும் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் உள்ளிட்ட ஓய்வு கால பலனுக்குமே ₹26க்கும் கூடுதலான தொகையை தமிழ்நாடு அரசு செலவிடுகின்றது. அதன்படி தமிழ்நாடு அரசு செலவிடக்கூடிய தொகையில் அதிகப்படியான தொகை சம்பளங்களுக்காகவும் அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பணப்பலன்களுக்காகவும் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ₹27 அவ்வாறு தமிழ்நாடு அரசு செலவிடுகின்றது. அதே நேரம் கடன்கள் வாங்கிய அந்த தொகையை திரும்ப கடனாக செலுத்தக்கூடிய வகையிலே ₹10 வரை தமிழ்நாடு அரசு செலவிடுகின்றது. மேலும் செயல்பாடுகள் பராமரிப்புகள் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு ₹3.5 செலவிடுகின்றது. மேலும் மூலதன செலவுகளுக்காக தமிழ்நாடு அரசு ₹11.08 செலவிடுகின்றது. கடன் வாங்கிய தமிழ்நாடு அரசு அதற்கு வட்டி செலுத்துவதற்கு மட்டும் கிட்டத்தட்ட ₹15 செலவிடுகின்றது. மேலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்றது. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் என்று பல திட்டங்கள். அந்த திட்டங்களுக்காக கொடுக்கக்கூடிய மானியங்கள், உதவித்தொகைகள் என்று பார்த்தால் தமிழ்நாடு அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய ₹100 கிட்டத்தட்ட ₹32 நலத்திட்டங்களுக்காக மானியமாக உதவித்தொகையாக வழங்குகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்காக ₹27க்கும் கூடுதலாக வழங்குகின்றது. வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்காக ₹15 தமிழ்நாடு அரசு செலவிடுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமரன்.